Hi job seekers, greetings from Cyber Upskill. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் கவர்மெண்ட்டில் ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. எலெக்ஷன் ஆன் April 6th நடக்க போகுது. April 6th எலெக்ஷன். அது வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்காக நடக்கிற எலெக்ஷன். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனுக்காக எலெக்ஷன் கமிஷனில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் கொடுத்துருக்காங்க. என்ன பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆப்ரேட்டர் ஜாப். ஸோ நீங்கள் வந்து இந்த வாக்குச்சாவடி சொல்கிறது உங்களோட போல் பூத்தில் வந்து வேலை செய்கிறதுக்காக அங்கே ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, இது ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். ஒரு நாள் இல்லைனா 2 நாள் மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். பட் ஆனால் ஒரு நாளுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேலரி கிடைக்கும். ஸோ 1000 rupees வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் ஒரு நாளைக்கே. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து இதை வந்து வெறும் மணி மைண்டடாக இல்லாமல் 1000 rupees வருது பார்த்தீங்கன்னா, ஸ்டில் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சொல்கிறது பெரிய அமௌண்ட்டு தான். பட் ஸ்டில் இது வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ தரீங்கன்னா, அந்த டைமில் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு ஷெட்யூல் பண்ணுறது. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார் தான். ஸோ கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருக்கீங்க சொல்லும்போது இது உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆடட் தான். இது வந்து உங்களோட ப்ரொஃபைலில், நீங்கள் ரெஸ்யூமில், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து வெறும் 10th படிச்சிருந்தாலே போதும். ஸோ இட்ஸ் நாட் லைக் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும், மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கணும்னு. நீங்கள் 10th பண்ணியிருந்தாங்களே உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு பெரிய குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம், இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க கீழே உங்களுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் நம்ம எப்போ ஒரு ஜாப் பற்றியோ, ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றியோ, இல்லைனா சைபர் செக்யூரிட்டி பற்றி உங்களுக்கு ஏதாவது புது இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸாக வரும். ஸோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தெரியும். இந்த ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபுல் இந்த ஜாப் ப்ரொஃபைல் படி எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் அதை பொறுமையாக படித்து பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், தமிழில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை ரீடைரக்ட் பண்ணோம் எங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கே. ஸோ நீங்கள் டேரெக்டாக எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் டு தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 2021. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து இந்த கம்மிங் எலெக்ஷன் April 6th நடக்க போகிற எலெக்ஷனுக்காக. ஸோ ஆப்ரேட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் வந்து அங்கே ஒரு போல் பூத்தில் வந்து நீங்கள் வந்து ஆப்ரேட்டராக அன்றைக்கி வேலை பார்ப்பீங்க, அதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ உங்கள் நேமை வந்து ஃபுல் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். ஷார்ட்டாக வேணால் உங்கள் ஃபுல் நேம், ஃபஸ்ட் நேம், செகண்ட் நேம் அண்ட் ஆல்சோ யுவர் இனிஷியல்ஸ், இதெல்லாம் சர்நேம் என்ன இருக்கோ நீங்கள் ஃபுல் நேம் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள் இந்த நேம் செக்ஷனில். அடுத்து மொபைல் செக்ஷனில் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. அந்த ஃபோன் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் உங்களுக்கு பெட்டர். ஸோ ரெண்டுமே ஒரே நம்பர், லைக் உங்கள் நம்பர்லேயே நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் பெட்டர். நீங்கள் அப்படியே இங்கே சேம் ஆஸ் அபவ் நம்பர்னு கிளிக் பண்ணிடலாம். இன்கேஸ் வேறு வாட்ஸ்அப் நம்பர்னால் நீங்கள் வேறு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கணும். இமெயில் ஐடி உங்கள் ஜிமெயில் ஐடியை கொடுத்துருங்க, இல்லை வேறு ஏதாவது ஹாட்மெயில் எது இருந்தாலும் ஓகே. உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக 18 years அண்ட் அபவ் இருக்கணும் இந்த ஜாபுக்கு. ஸோ 18 years மேலே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ், ரெசிடென்ஷியல் அட்ரஸ், ஸோ உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்துருங்க. வில்லேஜ் ஏரியா, தாலுக்கு, எந்த தாலுக்கில் நீங்கள் இருக்கீங்க போட்டு உங்கள் பின்கோடோ மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராஜுவேட் அண்ட் அபோவ்னா கிராஜுவேட் அபோவ், 10th அபோவ்னா 10th அண்ட் அபோவ். ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து ரெண்டுமே இருக்குது. ஸோ 10th அபோவ்னா 10th அபோவ் கொடுங்க, கிராஜுவேட் அண்ட் அபோவ்னா கிராஜுவேட் கொடுங்க. கொடுத்துட்டு லேப்டாப் ஆர் டேப், உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குன்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம், லேப்டாப் இல்லைனா நோ கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. லேப்டாப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரபிள், ஏன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் நாலேஜும் இருக்கும் அண்ட் உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குன்னு சொல்லுறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது ப்ரிஃபரபுளாக உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ டூ யூ ஹேவ் ஓட்டர் ஐடி? ஓட்டர் ஐடி நீங்கள் இருந்தால் நீங்கள் ரொம்ப நல்லது. ஏன்னா ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா உங்கள் ஓட்டர் ஐடி தான் உங்களோட இது வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. உங்களோட என்ன கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இருக்குது பார்க்குறதுக்கு ஓட்டர் ஐடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து எலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற ஜாப் இது.
ஸோ ஓட்டர் ஐடி இருந்தால் ரொம்ப நல்லது. நீங்கள் எஸ் கொடுத்துட்டு உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே கொடுத்துருங்க. அது மோஸ்ட்லி ZQ DQ அந்த மாதிரி ஆரம்பிக்கும். உங்களோட ஓட்டர் ஐடியை கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பரையும் நீங்கள் போட்டுட்டு 12 டிஜிட் ஆதார் நம்பர் கிளியராக ஸ்பேஸ் இல்லாமல் போட்டு டைப் பண்ணுங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட், இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற டிஸ்ட்ரிக்டே கொடுத்துடலாம். நீங்கள் ஹோம் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு உங்கள் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் எந்த கான்ஸ்டியூஷனில் நீங்கள் வரீங்க சொல்கிறது மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஜாப் வந்து உங்கள் கான்ஸ்டியூஷன்லேயே அன்றைக்கி வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போது சென்னையில் இருந்துட்டு உங்களுக்கு வந்து திருச்சி மதுரைன்னு போடாமல் உங்களுக்கு சென்னைனா நீங்கள் சென்னையிலே எந்த லொக்கேஷன் பார்த்துட்டு எந்த கான்ஸ்டியூன்சி பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அதே அசம்பிளி கான்ஸ்டியூஷன்லேயே உங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ போட்டு இந்த கேப்சாவை போட்டுருங்க. இது வெறும் ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் தான் ரோபோட்டுக்கு. ஸோ கேப்சா போட்டு ஐ ஹியர்பை டிக்ளேர்னு கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிட்டோம்னா வித்தின் 48 hours உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பேக் வரும். உங்கள் மொபைல் நம்பரில் ஒரு மெசேஜ் வரும். கிளியராக பார்த்தீங்கன்னா டியர் உங்கள் பேர் போட்டு யூ ஹாவ் பீன் ரெஜிஸ்டர்ட் ஆஸ் தி பூத் லெவல் ஆப்ரேட்டர் ஃபார் 2021 TN ஸ்டேட் எலெக்ஷன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் ஆனதாக கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து உங்கள் மெசேஜில் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இதை பார்த்துட்டு உங்கள் சூப்பர்வைசர் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி போல் பூத்துக்கு வந்து ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு கால் பண்ணி என்ன வேலை உங்களோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு அவங்களே கால் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இதை வந்து நம்ம மட்டும் தெரிஞ்சுக்காமல் இன்னொரு 4 பேருக்கு அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஜாப் ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புங்க. ஸோ தட் இது எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது அவ்வளோ பெரிய வேலை கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் 1 or 2 days வேலை தான். பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு நல்ல பே கிடைக்கும். அந்த 2 நாளைக்கே உங்களுக்கு 2000 வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல அமௌண்ட் தான் உங்களுக்கு ஃபார் ஷுவர். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லோரும் இதை வச்சு பயனடைவாங்க. நன்றி. தேங்க்யூ.